வான்மண்டலத்தில் 5வது ராசியாக சிம்ம ராசியை இப்போது பார்ப்போம். இந்த சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆளக்கூடிய ஒரு வாய்ப்பு. மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் இது சிம்ம ராசி. அதே மாதிரி இது நெருப்பு ராசி, ஆண் ராசி, ஒற்றை ராசி. சிங்கம் தனித்து சீற்றத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தனிக்காட்டு ராஜா இந்த சிங்கம். அதனால் இந்த சிங்கம் அசிங்கமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஆரம்பத்திலேருந்து இது பல வருடங்களாக இந்த சிம்மராசி நண்பர்களெலாம் போராடி கொண்டே இருப்பார்கள். மிகுந்த போராட்டத்தோடு இருப்பார்கள் இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாம். ஏன்னா இந்த ராசிக்கு 2 வாக்குஸ்தானம், 2ஆம் இடத்தில் சுக்கிரன், கேது, சூரியன் 2ஆம் இடத்தில் அமைந்திருப்பது சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியுமா முடியாதா இப்படிங்கிற ஒரு கேள்வி அனல் பறக்கும். இது போன்ற சில விஷயங்கள் எல்லாம் முன்னோர்களுடைய சொத்து, பூர்வீக இடம் இதெல்லாம் ஒரு கலந்தாய்வு போய்கொண்டு இருக்கிறது. ஒரு பஞ்சாயத்து போயிட்டுருக்குது, இந்த டிஸ்கஸ் போயிட்டுருக்கோம், கட்ட பஞ்சாயத்து மாதிரி போயிட்டுருக்கோம். இது நடந்துகிட்ருக்கோம். அதாவது எந்த விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோருடைய சொத்து, பத்து, இடம், வீடு, மண், மனை, பூமி இது சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சொத்து பத்து டிஸ்கஸ், இந்த கோர்ட்டு வழக்கு, கேஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் போய்கொண்டு இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு. இந்த விஷயங்கள் ஒரு நல்ல தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலமும் நேரமும் இந்த புரட்டாசி தொட்டு துவங்குகிறது உங்களுக்கு. ஆதலால் விழித்து கொள்ளுங்கள். இந்த மாதம் தொட்டு புரட்டாசியை தொட்டு சில பிரச்சனைகள் எல்லாம் புரட்டி போட்டுவிடும். இந்த புரட்டாசியில் பிரச்சனைகளை எல்லாம் ரேஸ் ஆகி புரட்டி போட்டு சொல்கிறாங்க இல்லையா, பிறண்டு அடிபட்டு உதப்பட்டு பிறண்டு பஞ்சாயத்து பேசி அதை பேசி இதை பேசி ஒரு தீர்வு, நல்ல தீர்வு கிடச்சிருச்சியா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த புரட்டாசி தொட்டு உதயமாகும். ஒரு 3 மாதங்கள், ஒரு 90 நாள், ஒரு 3 மாதத்துக்குள்ளே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தீர்வு இதில் கிடச்சிரும். இந்த பஞ்சாயத்து மேட்டரில், அதாவது சொத்து பத்து பிரச்சனை அப்படின்னா கோர்ட்டு வழக்கு கேஸு, இந்த பழைய பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. அதில் ஒரு நல்ல தீர்வு ஒரு 2-3 மாதம், 90 நாள், 90 டேஸ் அதற்குள்ளே கிடைத்துவிடும். இன்னும் உங்களிடையே தேவைப்படுவது என்னவென்றால் பொறுமை, வேகம் வேண்டாம். சீற்றம் அதிகமாக இருக்கும், ஏன்னா இயற்கையாகவே இது இருக்கும்ல. அதனால் இந்த வேகத்தை கொஞ்சம் குறைங்க, ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுங்கள். நினச்சிக்கிட்டால் சுருக்குன்னு முன்னராசமெல்லாம் வந்துடும், செவுத்தில் போய் இடிக்கிற மாதிரிலாம் கோபம் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2ஆம் இடத்துல சூரியன், கேது, சுக்கிரனோடு தொடர்பு கொண்டது ஆசை, வேகம், வெறித்தனமாக செயல்பட்டு அந்த இடம் வாயை கொண்டே தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நல்லது நடக்கிற இந்த நேரத்தில் கொஞ்சம் பொறுமை காத்தால் இந்த புரட்டாசி தொட்டு சிம்மராசி அன்பர்களுக்கு அருமையான ஒரு நல்ல வாய்ப்பு. அது மகம் 2ஆம் இடம் அப்படிங்கிறது, இந்த மகங்கிறது ஜகத்தை ஆளக்கூடிய மகம் அதை சிம்மராசிக்கு 2ஆம் இடத்தில் தான் அந்த மகன் நட்சத்திர அதிபதி கேது 2இல் உள்ளார். அதனால் முடிஞ்ச அளவுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற ஞானம் உதயமாகும். அதனால் 2ஆம் இடத்துல கேது அமைஞ்சிருக்கிறது வாக்குஸ்தானம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம் ஆகி 2ஆம் இடம் சொல்வாக்கை காப்பாற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அதனால் 2இல் கேது இருக்கிறாரு. தேவையில்லாத பிடிச்சி இழுத்து விட்ருவார், தேவையில்லாது குழப்பி விட்ருவார். அவர் ஞானக்காரன், போட்டு உருட்டுவார். சூரியன் 2இல் இருக்கிறது சொன்ன வாக்கை காப்பாற்றிடுவோம். சொல்லிவிட்டுங்க, இந்த வாக்கை காப்பாற்றிடுவோம், கொடுக்குறேன்னு சொல்லிட்டுங்க, வாங்கிக்கோங்க போங்க அப்படின்னா அதுவும் நடந்துடும். அதே மாதிரி அதாவது இந்த மக நட்சத்திரம் அல்லாது நாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த பூரமுத்திரம். இந்த பூரமுத்திரம் சொல்வாக்கு செல்வாக்கை கெடுக்கக்கூடாது, அதனால் சொன்ன வார்த்தை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மக நட்சத்திர நபர்கள் 2இல் வாக்குஸ்தானத்தில் தான் கேது உட்காந்துருக்கார். உங்களுக்கு புரட்டாசி தொட்டு கேது 2இல் சிம்மத்துக்கு 2இல் உட்காந்துருக்கார். அதனால் என்ன பண்ணணும்னா, வாயை கொண்டே வம்பு வந்துடும். வாக்குஸ்தானம் சொல்லும்போது பேசும்போது பார்த்து பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் கோர்ட்டு வழக்கு கேஸ்லாம் கூட இழுத்துட்டு போயிடும். அதில் கவனமாக இருக்கணும். யார் குறிப்பாக பார்த்து சிம்ம ராசியில் மக நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை. ஆக அதில் எச்சரிக்கையாக கையாண்டீர்களானால் அருமையாக இருக்கும். சூப்பராக அருமையான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுத்துரும். ஓகேவா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2025 உங்களுக்கு சாதகமான வருடமாக நிச்சயமாக அமையும். ஆக படிக்கிற வயசில் இருக்கிறவங்க, வேலை தேடுபவர்கள்
வேலை தேடுனவர்கள். ஏன்னா 10ஆம் இடத்துலேயே வந்து சிம்மத்துக்கு வந்து 10ஆம் இடத்துலேயே ஒரு குரு, யோக குரு. அதே மாதிரி 9 சிக்னட் பண்ணுது. ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னா 9 யோக வாய்ப்பை காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு. வெளிநாடு வேலை, அரசு சம்மந்தப்படக்கூடிய வாய்ப்பு, பொலிட்டிக்கலில் வந்து தேர்வு, ஏதாவது வந்து இதில் பொலிட்டிக்கலில் நிற்கலாமா, ஏதாவது அதுக்குண்டான வாய்ப்பு, ஏதாவது நமக்கு ஏதாவது அந்த வாய்ப்பு இருக்கா அப்படின்னா நிச்சயமாக அது அமையும். தொலைதூர பயணம் சென்று தங்கி படிக்கலாம். படிக்கிற மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், வேலை தேடுவர்கள் அவுட் ஆஃப் ஏரியா. அப்போ அதனால் 9 சிக்னட் பண்ணாவே வெளிநாடு, அவுட் ஆஃப் ஏரியா. 5, 9 இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து வெளிநாடு, அவுட் ஆஃப் ஏரியாவில் அரசு சலுகை, வேலை, இல்லை தொலைதூரம் பயணம் செய்து கடல் சார்ந்த ஒரு இடமாக வேலை அமையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. திருமண தடைகள் எல்லாம் நீங்குமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து 7ல் சந்திரனும் சனியும் உட்காந்துருக்காரு. சனி சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு. நிச்சயமாக பாதிப்பெல்லாம் இருக்காது. நிச்சயமாக வரன்ஸ் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் வரன் நிச்சயமாக அமையும். ஐப்பசி கார்த்திக்குள்ளே வந்து கல்யாணம் கைகூடும். திருமண வாய்ப்புகள் தேதி குறிக்கலாம். அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பெல்லாம் நிச்சயமாக வரும். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. இதற்கு நான் வந்து என்னென்னா பொறுமையை கையாளர்கள். மேசராசி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசி இதெல்லாம் முக்கியமாக வந்து பெரியவங்க, பெற்றவங்க, முன்னோர்களை வழிபடுங்கள். பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுங்க. பெற்றவங்களை வந்து முக்கியத்துவம் கொடுத்துங்க. இறை அப்படிங்கிறது எங்கேயும் தேடாதீங்க, அங்கே தான் இறை. அதே மாதிரி பூர்வ கர்ம தோஷங்கள் எல்லாம் வந்து அதிகமாக வந்து வருடுகிறது, பிரச்சனையாக இருக்குது எங்களுக்கு அப்படின்னா முன்னோருடைய கர்ம தோஷம் அப்படின்னா காக்கை குருவிகளுக்கு உணவளியுங்கள். அனாதை இல்லங்கள் சென்று அவர்களுக்கு ஆறுதல், ஏதாவது வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்கள். பெரியவர்கள் எல்லாம் அப்பா அம்மாவெல்லாம் உயிரோடு இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது அவர்களை வணங்குங்க. அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. அவர்களுக்கு அந்த ஒரு மரியாதை, ஆசீர்வாதம் முழுமையாக அவர்களை நல்லா அன்பாக வழி நடத்துங்க. துன்புறுத்தாதீங்க. கொண்டு போய் வெளியில் எங்கேயாவது வந்து அனாதை எல்லாம் இப்படி கொண்டு போய் தனியாக விட்டுறாதீங்க, தவிக்க விட்டுறாதீங்க. அதுதான் அந்த பாவம் தான். அந்த பாவம் வந்து எந்த ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கும் விடாது. அதனால் முடிந்த அளவு வந்து இது வந்து நம்ம சேனலில் அடிக்கடி எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டு இருக்கிறேன். சாமின்னு எங்கேயும் போய் தேடாதீங்க. சாமி உங்கள் வீட்டில் இருக்குது, உங்களோடு இருக்குது. ஆக அப்பா அம்மா தான் முதல் தெய்வம். அதனால் வந்து அவர்களை வணங்குங்கள். அவர்களிடையே ஆசீர்வாதம் வாங்குங்கள். அவர்களை வந்து விரோதிகள் போல் பார்க்காதீர்கள். அவர்களை தள்ளி வைக்காதீர்கள். அவர்கள் வந்து தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கொண்டு எங்கே தவிக்க விட்டுறாதீங்க. அந்த பாவம் உங்களை விடவே விடாது. இதனால் நான் மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். என்னுடைய சில அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். அதனால் இதை கவனமாக கேட்டு பயன்பெறுங்கள். நிச்சயமாக இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு, ஏன் என்றால் இந்த சிம்மராசி எடுத்தேன். சிம்மராசி சிங்க ராசி. அப்பம்மா அப்படின்னா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த ராசி அதனால் வந்து இந்த சிம்ம ராசி அப்படின்னா சிங்கம். அப்போ தாய்மை, அப்போ தாய் தகப்பன் அப்படிங்கிறது தான். சூரியன் தானே மெயின் கேரக்டரே, மெயின் ஹீரோவே சூரியன். அப்போ அந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து முக்கியமாக அவங்களுக்கு இது வந்து மீண்டும் சொல்லிக்கொள்கிறேன். பெற்றவர்களை அதாவது மறவாதீர்கள். பெற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது இருக்கும்போது செஞ்சுருங்க. போன பின்னாடி கொண்டு போய் நான் திதி கொடுக்குறேன், அதை பிடிக்குது இதை பிடிக்குதுன்னு கொண்டு போய் போடாதீங்க. எந்த விதமான 10 பைசா யூஸ் கிடையாது. எந்த விதமான யூஸும் கிடையாது. பாவம் பிடிக்கும், பாவம் விடாது. பாவத்தை கழிக்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் முடியாது. ராமேஸ்வரம் போய் கழுவுனாலும் அங்கே கழுவ முடியாது. பாவ கர்மா வந்து தீராது. அதுக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. ஆக பரிகாரங்கிறது கூட பார்த்திங்கன்னா மன திருப்திக்காக நாம் பண்ணிக்கிட்டது. நாமளாக வச்சுக்கிறோம், நாமளாக போய்க்கிறோம். ஓகேவா? அதனால் வந்து பரிகாரங்கிறது ஜாதகத்தில் பரிகாரங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. பரிகாரங்கிறது அவங்க மன திருப்திக்காக செஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? அதனால் வந்து இறைவனை தேடுங்கள் அப்படின்னாவே இப்போ முன்னோர்கள் தான். சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள். காலபைரவர் வந்து மாதம் ஒரு முறை தேய்பிர அஷ்டமி வந்து தொடர்ந்து காலபைரவர் கோயிலுக்கு வந்து 12 அஷ்டமி விளக்கு நீர்பூசணி, தேங்காய், அகல் விளக்கு இதை அல்லது எலுமிச்சம்பழம் இதில் ஏதாவது விளக்கு 12 அஷ்டமி தொடர்ந்தால் கோர்ட்டு, வழக்கு, கேஸு, திருமணத்தடை, கல்வி, வேலைவாய்ப்பு, புத்திரஸ்தானம் அனைத்தும் வெற்றி பெறும். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் என்பது ஐதீகம், ஒரு உண்மை அது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு காலபைரவர் தனி கோயிலாக, இல்லாத பட்சத்தில் சிவன் கோயிலில் காலபைரவர் இருப்பார், வழிபாடு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து தனி கோயில் காலபைரவர் தனி கோயிலாக இருந்தால், அதாவது மூலவர் காலபைரவராக இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் தலங்களை வணங்கினால் நிச்சயமாக இப்போ நான் சொன்னது வந்து நிச்சயமாக வெற்றி பெறும். அதனால் முடிந்த அளவு இருக்கும் வரை நல்லவர்களாக, உங்களால் முடிந்த அளவு உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் ஓத்திரியம் செய்யாமல் கொஞ்சம் தள்ளி நிற்கணும். இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் முடிந்த அளவு வந்து இதை கடைபிடியுங்கள்.
ஈசானியம் வந்து காக்கை குருவிகளுக்கு உணவளியுங்கள், சூரிய பகவானை ஆதவனை வழிபாடு செய்யுங்கள், உங்களிடையே இறைவன் இருக்கிறார் என்பதை இதைத்தான் நான் இதை சொல்ல வந்தேன். அதெல்லாம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் ஒரு தங்க வேட்டை அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இனி சிம்மராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. இனி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் எல்லாம் சந்திக்கப் போகிறீர்கள். அதனால் பொறுமையை நிதானமாக கையாளுங்கள். நிச்சயமாக வெற்றி கொடி உங்களை நாடி வரும். மீண்டும் ஒரு நல்ல ஆன்மீக தகவல்களோடு சந்திக்க வருகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.